தாயுள்ளம் கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு அதான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த தடவை அவங்க வந்து எதையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது பணம் வரும், ஆனால் செலவுகள் நிறைய வரும். அதுவும் நம்மளை வந்து குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டா கொஞ்சம் மெடிடேஷன் தான் பெஸ்ட் ஆகும். நம்ம இயற்கையாகவே அவங்க மைண்ட் அப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிப்பாங்க. கல்யாணம் கை கொடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லவ்வர்ஸ்க்கு டைம் நல்லா இருக்கு. அந்த ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் கல்யாணத்துக்கு மூவ் பண்ண போகிறேன்னா தாராளமாக மூவ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராஃபிட் பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டுகள்லாம் சிலது வரும். வந்ததுன்னா அது டக்குன்னு எடுத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டா தப்பிச்சிடுவோம். அம்மன் வழிபாடுறாங்க, அதான் ராணி மாரி உட்காந்துருக்கு அம்மனை வழிபடுறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் 2026 நியூ இயர் வாழ்த்துக்கள். அன்புக்கு பெயர் போன இல்லைன்னா தாயுள்ளம் கொண்ட எஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கடகராசிக்காரர்களை. ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? அது தாய் ராசின்னு அம்மன் அம்மாவோட ராசி இது. இவங்களுக்கு வந்து என்னன்னா போன வருஷம் நல்லா இருந்தது, 2025 நல்லா இருந்தது. அதுவும் குரு அதிசாரம்லாம் நடக்கும்போது இவங்களுக்கு நிறைய நல்லது நடந்துட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த வருஷமும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். சரிங்களா? மெயினாக என்னன்னா ஓவராலாகவே எல்லாமே நல்லா இருக்கு. அவங்களுக்கு அதான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த தடவை அவங்க வந்து எதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு வண்டிலாம் வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். எப்பயும் சொல்லிட்டு நம்ம ஜோதிடரை பார்த்துட்டு எதில் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சூப்பர். எதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்குன்னா பண விஷயத்தில். அதாவது பணம் வரும், ஆனால் செலவுகள் நிறைய வரும். அதுவும் நம்மளை வந்து குழப்பி விட்டுருவாங்க. கேது இருக்கிறதுனால ரெண்டாம் வீட்டில் கேது தான் நம்மளை நிறைய குழப்பி விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் இருந்து பத்திரமா பார்த்து செலவு பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதேமாரி முயற்சி ஸ்தானத்துலையும் சனி பகவான் இருக்கிறதுனால இவங்க நிறைய முயற்சி எடுப்பாங்க, ஆனால் நிறைய ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் என்னென்னா கடகத்துக்கு என்ன மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நிலா மாதிரி அவங்க ஒன்று நிலம் அப்படியே வளர்ந்துட்டே போவோம், இல்லை தேஞ்சிக்கிட்டே ஆகும். அந்த மாதிரி அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம், இன்னொன்று இந்த எக்ஸ்ட்ரீம். இயற்கையாகவே அந்த நம்ம இயற்கையாகவே அவங்க மைண்ட் அப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்க மெடிடேஷன் பண்ண அவங்க ஒரு அமைதியான சூழ்நிலையில் முடிவு எடுக்க இந்த முயற்சி ஸ்தானத்தை அவங்க ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த மூட் ஸ்விங்னா அந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்ச ராசியில தானே சொல்லுவாங்க. சந்திரன் சந்திரன் உச்சமாக இருந்தாலும் பயங்கரமாக யோசிப்பாங்க, சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் ரொம்ப லோவாக யோசிப்பாங்க. ஆனால் கடகராசி வந்து ஜென்ரலாகவே யோசிக்கிறது எல்லாமே ஒன்று அவங்க ரொம்ப ஹையாக யோசிப்பாங்க, இல்லை ரொம்ப லோவாக யோசிப்பாங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு நான் பிரியாணி சாப்பிடணும்னு வாங்க, டக்கு எனக்கு பிரியாணியே நான் தயிர் சாதம் போதும்னுவாங்க, டக்குன்னு மாறுவாங்க. அதுதான் அவங்க மைண்டு மாறும். இது கடக ராசிக்காரர்களுக்கும் கடக ராசி லக்னம் ஜென்ரலாக அந்த சந்திரன் எதுலாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த என்ன அலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் மெடிடேஷன் தான் பெஸ்ட் அவங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு, குடும்பத்தோட சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். அதுவும் பசங்க வீட்டில் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வர்றது நிறைய நல்லா இருக்கும். கோவில்கள் நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதான் குலதெய்வ கோவில்கள், பக்கத்தில் இருக்கிற கோவில்கள், இஷ்ட தெய்வ கோவில்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எதிரிகள் தொல்லையெல்லாம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும், அது எல்லாமே குறையிற ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ என்னென்னா எதிரிகள் தொல்லை குறையும் போது அவங்க அதை ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணணும். எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ ஆகிருக்கு, அந்த இஷ்யூலேருந்து நீ இது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்கள சொல்லிவிடுவாங்க. ஓகே தேங்க்யூன்னு வந்துடக்கூடாது. இஷ்யூ இல்லையா, சரி ஒரு மெயில் எடுத்து என் மேலே இஷ்யூ இல்லை, அது ப்ரூவ் ஆகிடுச்சு, இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டா ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி அது இஷ்யூ வரும். பெஸ்ட்னா கல்யாணம் கை கொடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் நம்ம எப்பவுமே சொல்கிறோம், பொண்ணு மாப்பிள்ளை எந்த வீடு போய் பார்க்குறதா இருந்தாலும் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் பார்க்கணும். கல்யாணமும் இந்த 3 நாளில் பண்ணால் ரொம்ப பெஸ்ட். ஏற்கனவே பார்த்து நிச்சயமானவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருங்க. கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதான் கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாங்கனாலும் அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தை பேர் எடுக்கிறதுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. லவ்வர்ஸ்க்கு டைம் நல்லா இருக்கு. அந்த ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்,
இப்போ நான் கல்யாணத்துக்கு மூவ் பண்ண போகிறேன்னா தாராளமாக மூவ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்க டைம். அதே மாதிரி குருமார்களை பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்களுக்கு அது நல்ல பவர் கொடுக்கும். குருமார்களை பார்த்தது நல்ல பவர் தரும். வேலை விஷயம் நல்லா இருக்கு. அவங்க ஃபாரினுக்கு எதனா ட்ரை பண்ணணும்னாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பட் அது அவங்க வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டுகள்லாம் சிலது வரும். வந்ததுன்னா அது டக்குன்னு எடுத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டா தப்பிச்சுக்கலாம். போட்டோன்னா ஏதோ ஒரு விதமான செலவுகள் வரும். ஏன்னா 12ஆம் வீட்டில் வந்து இப்போ குரு இருக்கு அவங்களுக்கு. அப்போ 12ஆம் வீட்டில் இருந்ததுன்னா சுப விரயத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த கையில் காசு கிடைக்கும்போது ஏதாவது வீடு, வண்டி, ஸ்டாக்ஸ், நகை வாங்கிடணும். வாங்காமல் வச்சிருந்தீங்கன்னா வேற எதாவது செலவு வரும். அதுதான் விதியை வந்து மதியால வின் பண்றது. சரி, ஓகே. இப்ப விதியை மதியால் வெல்லலாம் சொல்லிட்டீங்க. இப்ப இவங்களுக்கு விதியை மதியால் வெல்றதுக்காக கோயில் வழிபாடு இல்ல வேற என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இல்ல எப்படி இவங்களை வந்து தகவமைச்சு இந்த 2026 வந்து டிராவல் பண்ணோம்னா நல்லா இருக்கும்? இவங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. அம்மன் வழிபாடு நல்லது. அதான் அம்மன்லேயே எப்படின்னா லலிதா திருப்புர சுந்தரி, காமாட்சி அம்மன், அந்த ராணி மாரி உட்காந்துருக்க அம்மனை வழிபடுறது நல்லது. இவங்க வந்து அபிஷேகத்துக்கு பால், பன்னீர், இது இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுக்குறதா இருந்தால் பால் சம்மந்தமாக, இப்போ தயிர் சாதம், இப்போ நம்ம வந்து புளியோதரை, லெமன் சாதம் என்ன வேணால் போடலாம். சாப்பாட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு காரத்துவம் இருக்குது. சரி, இவங்க கடகராசிக்காரங்க வந்து பால் சம்மந்தமாக தயிர் இந்த மாதிரி அவங்க டொனேஷன் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இவங்களுக்கு வேலை செய்யும். சார் இந்த மழை காலத்தில் நான் இப்போ தயிர் சாதம் கொடுக்க முடியல, பாயாசமாக கொடுத்துறேன். பால் சம்பந்தமா இவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கான சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நீர் ராசி, ஸோ அது நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அன்னதானமா கொடுத்தா அவங்களுடைய பலம் அதிகமாகும். நீர் சந்திரன், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தரணும். ஓகே, அருமை சார். அப்பனா அதை தாண்டி அவங்களுடைய மனநிலை சீரா மெடிடேஷன் டிஃபால்ட் சார், எல்லாரும் பண்ணணும். அதை இவங்க பண்றது வந்து அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா உபயோகப்படும். ஓகே சார், இது தாண்டி இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைம்ல நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜரா இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியும் நடக்குது. அதான் சொன்ன, இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம ஏப்ரல் 14 வரணும் தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போடும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம். இன்னொன்று சார், இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கிரன்ல தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமான் சந்திரன், இவர் என்ற பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில்
ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்க எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலா நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சுப்போம்னு சொல்லுவோம். ஆனா இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பத்தி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்க தெய்வத்தை, உங்க இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்க ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம். உங்க இஷ்ட தெய்வம் ஒண்ணு, ஆனா உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் குல தெய்வம், அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் லக்னம், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எப்படியும் உங்களை காப்பாத்திட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடை கையில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பா எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.